வணக்கம். நான் விஆர் டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ கிட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸுமே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்காங்க. கிட்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறது எல்கேஜியில் இருந்து 12th வரைக்கும் படிக்கிற அத்தனை குழந்தைகளையுமே தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ சம்மர் ஹாலிடேஸ் விட்டுட்டாங்க. என் பிள்ளை வந்து புக்கை தொடவே மாட்டேங்குது. அது வந்து எப்பயுமே வந்து கேஜெட்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. என்ன வந்து இப்போ இது என்னை எதிர்த்து எதிர்த்து பேசுது. நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்குது. இப்படி வந்து பல மாதிரியாக பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது யார் வீடுகளில் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் வீட்டில் ரொம்ப நடக்குது வென் கம்பேர் டு நான் ஒர்க்கிங் பேரண்ட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க 2 பேருமே வந்து வேலைக்கு போயிடுறாங்க. அப்போ அந்த கிட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, மார்னிங் டில் ஈவினிங் வந்து அன்அட்டண்டடாக தான் இருக்குது. அன்அட்டண்டடாக இருக்கும் போது என்ன ஆகுது, அவங்க இஷ்டத்துக்கு வந்து அவங்க வந்து கேஜெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இது ஒரு சார்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து என்னோட குழந்தை வந்து நான் பேசுகிறத கேட்கவே மாட்டேங்குது. எப்போ பாரு காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண ஆள் இல்லாதனால என் குழந்தை வந்து அந்த மாதிரி இருக்குது. அவங்களுக்காக தானே நாங்கள் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து பேசுகிறாங்க. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ், அதாவது யாராவது ஒரு ஆள் ஒர்க்கிங்கில் இருக்காங்க, இன்னொரு ஆள் வந்து குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு இருக்காங்க. ஆனால் அவங்க மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 1 மந்த் லீவ் கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த 1 மந்த் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்திருக்கணும். ஆனால் என்ன பண்ணிடுறாங்க, இப்போதானே ஸ்கூல் முடிஞ்சிச்சு, அப்போ அதனால அவங்க ஒரு 10 நாள் நல்லா தூங்கட்டும், 10 நாள் அவங்களுக்கு பிடிச்சதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விடுறனால என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த 1 வீக் ஆர் 10 டேஸ் அவங்க என்ன ஒரு ரொட்டீனுக்கு பழகுறாங்களோ அதைத்தான் ஒரு பேரண்ட் வீட்டில் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அந்த குழந்தை வந்து யூஸ்டு டுவாக இருக்குது. அப்போ ஆக மொத்தம் போத் ஒர்க்கிங் பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் ஒர்க்கிங் பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஒரு மெயினான கொஸ்டின் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தா, என்னோட குழந்தை வந்து இந்த வெக்கேஷன் டைமில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு பேசுகிறீங்க. சரி, அப்போ நான் எப்படி அந்த குழந்தைய வந்து நான் என்கேஜ் பண்ணுறது அப்படின்னா, இன்னும் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சம்மர் கிளாஸஸ் சேர்த்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எல்லாருக்கும் சம்மர் கிளாஸஸ் சேர்க்குற அளவுக்கு அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு மணி இருந்தால் பரவாயில்ல. இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுறது, ஸ்கூல் ஃபீஸும் கட்டணும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி சம்மர் கிளாஸ்க்கும் அஃபோர்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாராலையும் முடியாது. அப்படி தானே? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வந்து நம்ம கையிலேயே இருக்குது. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதுக்குள்ளே தான் நம்ம வந்து திங்க் பண்ணிக்கணுமே தவிர, குழந்தைங்க மேலேயே டோட்டல் பிளேமும் நம்ம போட முடியாது. அப்படி தானே? இப்போ அவங்கள நம்ம ஸ்கூலுக்கு ஏர்லி மார்னிங் கிளப்பணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, பேரண்ட்டும் ஏர்லியாக எந்திரிச்சு அவங்க கூடயே வந்து ஸ்கூலுக்கு கிளம்புற மாதிரி கிளம்புறாங்க. அப்போ உங்களுடைய டேயோட ஸ்டார்டிங் அந்த ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வெரி ஏர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் ஆயிருது. ஆனால் இப்போ அவங்க ஸ்கூலுக்கு போகலை, நான் வெறும் ஆஃபீஸ்க்கு மட்டும்தான் போக வேண்டியது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்களும் என்ன பண்ணுறீங்க, அவங்க குழந்தையோட சேர்ந்து லேட்டாக தானே எழுந்திரிக்கிறீங்க. அப்போ ஒரு டேயோட ஸ்டார்டிங்கே வந்து அங்கேயே லேட் ஆயிடுது. அப்போ நான் ரெகுலர் ரொட்டீனுக்கு ஒரு விஷயத்தை நான் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா, மேக்சிமம் 7க்கு மேலே எந்த கிட்டையுமே அவங்க என்ன வயசாக இருந்தாலும் நீங்கள் தூங்க விடக்கூடாது. அப்போ முதல் விஷயமே வந்து அங்கே தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 7 o'clock நீங்கள் எழுப்புறீங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்களோட சேர்ந்து ஒரு வாக்கிங்கோ, இல்லை வந்து ஒரு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு ஒரு ஜாகிங்கோ, இல்லை எனக்கு பார்க்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா, நீங்கள் காலையில் ஒரு காய் வாங்குறதுக்கு கூட, இல்லை பால் பேப்பர் வாங்குறதுக்கு கூட நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போகலாம். அப்படி நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது அந்த மார்னிங் டைமில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த 10 to 15 மினிட்ஸும் நீ இப்படி படிக்கணும், நீ இத்தனை மணி டு இத்தனை மணி தான் கேஜெட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் நார்மலாக ரோட்டில் என்ன விஷயம் பார்க்குறீங்களோ அதை பற்றி பேசுனா போதும். அது வந்து உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்குமான பாண்டிங்கை வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரென்த் பண்ணும். சரி, இப்போ பால் பேப்பர் வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், அடுத்த உடனே அவங்கள வந்து ஏதாவது ஒரு பாலோ இல்லை அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடையோ கொஞ்ச நேரம் வெளியே விளையாட விடுங்க. அப்படி விளையாட விடும் போது அது எப்படி இருக்கும்னா, அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை காலையிலேயே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்கள வந்து ஒரு மைண்டை வந்து ஃப்ரெஷ் பண்ண வைக்கும்.
எடுத்தோடனே காலையில எந்திரிச்சோடனே கேஜெட்ஸ் எடுக்க விடாதீங்க. காலையில எந்திரிச்சோடனே இந்த வேலையை பார்த்தாங்க அப்படின்னா நீங்க பேசுற எதுவுமே அவங்க காதுல போகாது. அந்த காலத்துல தான் பேரண்ட் சொன்னாங்க அப்படின்னா, என்னோட அம்மா சொல்லிட்டாங்க, என்னோட அப்பா சொல்லிட்டாங்க, என் தாத்தா சொல்லிட்டாங்க, அதனால நான் கேட்குறேன் அப்படின்ற விஷயம்லாம் இப்ப இருக்கிறவங்க கிட்ட இல்லை. அப்ப நம்மளும் சேர்ந்து அவங்களுடைய சின்ன சின்ன ரொட்டீனோட நானும் உன் கூட இன்வால்வ் ஆயிக்கிறேன், என்னோட சேர்ந்து இதை செய்யின்னு சொல்லும் போது தான் அவங்க நம்ம கூட வந்து நம்மளுடைய வேவ் லென்த்துக்கு மேட்ச் ஆகுறாங்களே தவிர, அவங்க தனியா அவங்க அவங்க வந்து என்ன சின்ன பிள்ளை, எனக்கு 1008 வேலை இருக்கும், நான் இப்பதான் ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும், அவங்க உலகம் தனி ஏன் உலகம் தனி அப்படிலாம் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தோக்க போறது அப்படின்றது அவங்க மட்டும் இல்லை, நம்மளும் சேர்ந்துதான். ஸோ ஆஸ் அ பேரண்டா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பிளேமை ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க மேல போடாம நம்மளும் சேர்ந்து இதுல எப்படி க்ரோ ஆயிக்கணும்னு யோசிக்கணும். சரி, இப்போ கடைக்கு போயிட்டு வந்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, கொஞ்ச நேரம் விளையாண்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு ஒர்க்கிங் பேரண்டா இருக்கிற பட்சத்துல நீங்க வாங்குற நியூஸ் பேப்பரோ இல்லை வீட்டில் இருக்கிற அவங்களோட பழைய புக்ஸ் எதையாவது ஒன்று கொடுத்து ஒரு பேஜ் நம்பரை கொடுத்து இதுல இருக்கிற ஏதாவது ஒரு ஆர்டிக்கலை நீ படிச்சுக்கோ, நீ ரீட் பண்ணி உனக்கு புரியிற மாதிரி அதை பார்த்து அப்படியே எழுதணும்னு அவசியம் இல்லை. உனக்கு புரிஞ்ச விதத்துல நீ அதை வந்து இங்கிலீஷ்லயும் எனக்கு எழுதி காமி, உன்னுடைய மதர் டங்க்லயும் எனக்கு எழுதி காமி, உனக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு டாஸ்க்கை நீங்க செட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களும் கொஞ்ச நேரம் ஏதோ ஒன்று ரீட் பண்ண மாதிரி இருக்கும், அவங்க மைண்டுமே வந்து யோசிக்கும். ஏன்னா வந்து ஒரு வருஷமா ஒரு 8 to 10 months வந்து அவங்க வந்து ஒரு ரொட்டீனுக்கு பழகிருக்காங்க. அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஸ்கூலுக்கு போறாங்க, எழுதுறாங்க, ரீட் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. அப்ப அத அவங்க ப்ராப்பரா லீவ்லயும் வந்து என்னது புக் எடுத்து படினா படிக்க முடியாது. பட் அதே நேரத்துல ஒரு நியூஸ் பேப்பரோ ஒரு ஸ்டோரி புக்கோ படிங்க அப்படின்னு சொன்னா அவங்க செய்வாங்க. அப்படிதானே? ஸோ இது மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்மளோட வீட்டிலேயே நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த சம்மர் வெக்கேஷனை நம்மளால ப்ராப்பரா நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.